நீ எதில் வந்து அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போது? நான் சைக்கிள் இல்லாத அசிஸ்டண்ட்டே கிடையாது. சைக்கிள் இருக்க அசிஸ்டண்ட் தான் பணக்கார அசிஸ்டண்ட். ஆமாம். அப்போ சைக்கிளில் வடபழனியிலிருந்து டி நகரில் பாண்டியராஜன் சார் விடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் உனக்கு? ஆகும் கிட்டத்தட்ட 45 மினிட்ஸ் மேலே. 40 மினிட்ஸ். இப்போ நீ எதில் வர்ற? இப்போ கார் கொடுத்துருக்காங்க. பைக்கு, காரு, சைக்கிளே காணோம் ரோட்டில். ஆமாம். அப்போ எல்லாருமே ட்ராவல்லையே நேரத்தை குறைச்சி ட்ராவல் பண்ண பழகிட்டான். கரெக்ட். அவன் 45 மினிட்ஸ் ஓட்டும்போது அப்படியே வாடகை யார் கொடுக்குறது, இதுக்கு யார் கொடுக்குறது, இந்த மாதிரி சம்பளத்தை டைரக்டர் 5ஆம் தேதி கொடுத்துருவாரா கொடுக்க மாட்டாரா, சட்டை இல்லைனா பெரியவன் அவனுக்கு ஒரு சட்டை வேறு எடுத்து கொடுக்கணும், அதிலே 300 போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, பாலத்தை அப்பான முக்கி வியர்வை சொட்ட பல ஏற்ற இறக்கங்களை தாண்டி ஒரு மனிதன் இறங்கி போய் நிற்கும்போது அந்த வேலையை அவன் அவ்வளோ ஈடுபாட்டோடு பார்ப்பான். ஏன்னா அவனோட தேவை, அவனோட கட்டாயம், அவனோட வாழ்க்கை. இன்றைக்கி வசதி பெருகினோன்னே எல்லோரும் இலகுவாக ஈஸியாக ட்ராவல் பண்ணவும், ஈஸியாக ஒரு இடத்த கிடக்கவும் கற்றுக்கிட்டோம். அப்புறம் நம்மக்கிட்ட நம்ம மைண்டு வந்து பார்க்குற இன்றைக்கிலோ யங்ஸ்டர்ஸ், அதாவது நமக்கு அடுத்து நம்ம பசங்களோ நம்ம பொம்பளை பிள்ளைங்களோ, அவங்க வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக திங்க் பண்ண கற்றுக்கிடுச்சு. ஒரு விஷயத்தை அப்பாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நாளைக்கு தரேன்டா ஓகே பண்ணிட்டு போயிடுது. ஆனால் அன்னைக்கு நீ 10 சீன் வைப்பா, அப்பாவை கஷ்டப்படா, இல்லைப்பா அன்றைக்கி டீச்சர் திட்டுவாருப்பா, சரிடா நீ டீச்சர் நான் வந்து பேசவா, நீங்கள் வேணாப்பா என் பிள்ளைங்களாம் உங்களை பார்த்தா கைலியோடு இருக்கீங்கன்னு சொல்லும்பா, பண்ணுவாங்க. இப்படிலாம் சீன் வைப்போம். ஆமாம். ஆனால் எனக்கு தேவையில்லை, ஒரே வார்த்தை அப்பா நாளைக்கு தானே சரிப்பா